நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் அப்பா இந்தப்பா நிப்பாட்டு. நீ வாட்டுக்கு கவியரசு கண்ணதாசன் பாட்டை ஆட்டையை போடுற. ஆட்டை கலைஞ்சிரும், கவனம். வாப்பா வா, ரொம்ப நாள் ஆச்சுல. எங்கிட்ட ஆளை காணாம பார்த்தேன். வந்ததும் கலைக்கணுமா? உள்ளதை சொல்கிறேன். நமக்கு ஆட்டையை போடுறது, ஆட்டையை கலைக்கிறது எப்பவுமே வரவே வராது, எப்பவும் வராது. இருந்தாலும் உள்ளதை சொல்கிறேன், கேட்டுக்க. கவியரசு பாட்டில் ஆரம்பித்து என் பாட்டில் முடிக்கலாம்னு இருக்கேன். இது சிங்கிள் ஸ்டில் ஸ்டோரியோட புன்னகை பாட்டு. இந்த பாட்டுக்கும் கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்தப்பா உன் பாட்டில் எதையாவது சொல்லிடாத. அவர் பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பாட்டை சரியா போடு. சரி, மியூசிக் யாரு? என் பாட்டு ஏஐ மெட்டு. சப்பா, இதுக்கு தான் அவ்வளோ பில்டப்பா. செயற்கையின் மாதிரி வா. இதை உன்னோட வேலை என்ன இருக்குது? அது தர்றதை அப்படி போட போகிற. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? அதான் அடித்து தள்ளுறியோ? செயற்கையின் மாதிரி கூட அந்த இருப்பு மனுஷனோட இருப்பை காலி பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அப்படிலாம் பயப்படணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு தொழில்நுட்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது என்றைக்கும் மனுஷனை காலி பண்ணிடாது. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதே மனுஷன் தானே. எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதும் இயக்குறதும் நம்மளோட மூலம். அதனால் அதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை. செயற்கை நூலோட இருப்பை பொறுப்பாக கையாண்டா செயற்கையோட இருப்பில் எந்த விருப்பமும் இல்லை. இந்தப்பா எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகுது கதை. எதை சொல்கிறா இருந்தாலும் சட்டுப்புன்னு சொல்லி சொல்லி முடிச்சோன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு போயிரு. இல்லைனா பார்க்குறவங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட போகிறாங்க. சீக்கிரம் சொல்லுப்பா. சொல்லிடுறேன். இதோட தொடர்புடையதான். சில மாதங்களுக்கு முன்னாடி திருவிதாங்கூரில் நான் பார்த்த அந்த காட்சி சூப்பரான காட்சி. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். திருவிதாங்கூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. தடன்னு ஹோட்டலுக்குள்ளே வந்தாங்க. 2-3 பேர் டேபிள் அப்படி சேர்த்து போட்டாங்க. மொத்த குடும்பமும் அப்படி அதில் உட்காந்தாங்க. பார்க்க அது ஒரு பந்தி பரிமாற மாதிரி இருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அட்டமஜி மேரடு மாதிரி இருந்துச்சு. சுற்றிலும் உட்காந்துருந்தாங்க. அந்த ஆர்டர் பண்ணும்போதே கலவரமாக இருந்துச்சு. இது அதுன்னு கசன்னு பெரிய சத்தம். ஆர்டர் பண்ணி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேர்ந்துச்சு டேபிளுக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்த அந்த காட்சி தான் சூப்பர் காட்சி. 15 பேர்லேருந்து ஒரு அம்மா மையமாக எந்திரிச்சு நின்னாங்க. எந்திரிச்சு நின்று அத்தனை பேருக்கும் அவங்க தட்டில் அவங்க தான் பரிமாறினாங்க. உட்காந்துக்கிட்டே எல்லோரும் எக்கி அப்படி அந்த தட்டில் வாங்க இந்த அம்மா எல்லாருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஆர்டர் பண்ணுவோம், கொண்டு வருவாங்க, வைப்பாங்க, அவங்கவுங்க எடுத்து சாப்பிடுவோம்ல. ஆனால் அங்கே நான் அப்போ அந்த காட்சி இன்னமும் பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அது ஹோட்டல் உணவாக இருந்தாலும் அந்த உணவு ரொம்ப சுவையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதை எடுத்து வச்சது அந்த வீட்டை சார்ந்த ஒரு நபரில். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐ கூட அப்படி தான் சொல்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் மையமாக நம்ம இருந்து கொஞ்சம் மெனக்கட்டால் தான் ஏஐயிலேருந்து வர்றது கூட கொஞ்சம் சுவையாக ரசனையாக இருக்கும். அது தரதை அப்படியே கொடுத்துட்டா அதில் நம்மளோட பங்கு என்ன இருக்குது? நான் அப்படி பண்ணுறதில்லை. கொஞ்சம் மெனக்கெடுவேன். சீன் போடணுன்றதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அது படமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, என்னோட ரசனையை அதில் கலந்து தான் தர்றேன். புன்னகையால் இணைஞ்ச 2 இதயங்களோட கதை இந்த பாட்டில் இருக்கு. கேட்டு சொல்லுங்க. இது ஒரு படம், ஒரு கதை. வரமும் தவமும் இணைஞ்சிட்டா அந்த இல்வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான இல்வாழ்க்கையை
ஆரம்பிச்சு வச்சது ஒரு அழகான புன்னகை. No magic, no magic, just a single click, not a magic. I am your nostalgic tick, 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 click, click. ஏஐ மிட்டு இறுதிப்பாட்டு.